அவனுடைய மதியிலே வந்திருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி சற்று நேரம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரராகி நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஓ, மகிமைக்குரியவராகி அவரை நோக்கி நாம் நம்மை ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ, ஜீவனுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ, வல்லமையுள்ள ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறோம் நாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பெரிய தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். ஞான கண்மலையினிடத்திலே நாம் வந்திருக்கிறோம் இந்த கால வேளையிலே. ஹல்லேலூயா. நம்மை ஆட்கொண்ட ஆண்டவரிடத்திலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய இருதயமும் மனதும் அவரை ஒருவரையே நோக்கி பார்ப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் பயபக்திக்குரியவரிடத்திலே நாம் இந்த காலவேளையிலே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு சகாயம் கிடைக்கும் கண்மலையினிடத்தில் இந்த காலவேளையிலே வர நமக்கு தயவு பண்ணின ஆண்டவர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்திர பலியிட்டு மகிமைப்படுத்துவோம் நம்முடைய ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவர் நம்மிடத்துல வேற எதையும் கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனர்கள் என்று அறிந்த ஆண்டவர் நமக்கு ஜீவனை தந்து சுவாசத்தை நம்முடைய நாசியிலே தந்து அந்த சுவாசத்தின் சத்தத்தினால் ஸ்தோத்திரம் என்கிறதான எளிய நன்றியுள்ள வார்த்தைகளை மாத்திரம் எதிர்பார்க்கிற பரம பிதாவா இருக்கிறாரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் 8 மாதங்களின் முடிவிலே நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து வந்திருக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறபடினால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களையும் உடையவர் எங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. இக்கட்டுகள் இடுக்கண்களுக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தினால் எங்கள் வழி நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மறவாத எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீர் நல்லவர் ஐயா, நல்லவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்தின் பல பகுதிகளிலும் பலவிதமான மோசநாசங்கள், ஸ்தோத்திரம், ஜனங்கள் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலே, மனுஷனுக்கு விலையே இல்லாத இந்த நாட்களிலே எங்கள் மேல் உம்முடைய பிரியம் இருக்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. உன்னதமானுடைய செட்டைகளின் மறைவிலே மறைத்து எங்களை காக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கண்மணியை போல காத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எங்கள் தாழ்வு எங்களை நினைத்தவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. எங்கள் பலவீனங்களுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் கலக்கங்கள் மத்தியில் நீர் எங்களோடு இருந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. தரிசிக்கும்படியாக இடையங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவர். இந்த கால வேளையில உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தம் ஆண்டவரே மகிமையானவைகளை செய்கிறதா இருக்கிறபடினா இந்த காலை வேளை உம்முடைய சத்தத்திற்காக எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இரக்கமுள்ளவராயிரும். எங்கள் இருதயத்தை தேவன் விருத்த சேதனம் செய்வீராக. பிரகாசமுள்ள மனக்கண்களை தாரும் ஆண்டவரே. எங்களை நாங்களே நன்றாய் கவனிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆவியானவரே. எங்களை பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஆமென். பலனடை நிரப்பும் ஆண்டவரே என்று கேட்போம். முடிந்தால் கரங்களை உயர்த்தி பலனடை
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த கால வேளையிலே எங்களிடத்தில் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிந்தின விலையேற பெற்ற ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறதற்காக நன்றி. உம்மிடத்தில் எங்களை சேர்த்துக் கொள்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரே, நாங்கள் அல்ல ஆண்டவரே, நீர் ஒருவரே மகிமைக்குரியவராயிருக்கிறீர். நீர் ஒருவரே எல்லா கனத்திற்கும் தொழுது கொள்வதற்கும் உரியவராயிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த சர்வ மகிமையோடு எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் ஆண்டவரே. உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். அவர் பெரியவர், நல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். மனமே நீ துதி செய் என்று சொல்லி பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். சொந்தமான
இருக்கிறது. ஹalleluya. அவருடைய இரக்கங்கள் பெரியவைகளாய் இருக்கிறது. சந்ததம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன். ஹalleluya. சொந்தம் பாராட்டி நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. அவருடைய அன்பு பெரியது, விலையேறப்பட்டது. அவர் நம்மை சொந்தம் என்று சொல்ல அவருக்கு என்ன? ஹalleluya. அவ்வளவு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர், ஓ ராஜாதி ராஜா. அவர் வந்து நமக்காக அவருடைய ஜீவனை அருளினதே அதனுடைய காரியம். ஹalleluya. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், முன்காலங்களில் நடத்தினவர், இன்றைக்கும் நடத்துகிறவர், இனிமேலும் நடத்த போகிறவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. ஹalleluya. சங்கீதக்காரனை கேட்டார், கர்த்தர் செய்த இரக்கங்களை பாடுவேன் என்று சொல்வார். அவர் எனக்கு ஜீவனை தந்தபடியினால் பாடுவேன் என்று சொல்வார். அவருடைய கிருபைகளுக்காக பாடுவேன் என்று சொல்லுவார். எல்லாவற்றிற்கும் பாடி வெற்றி கொள்கிற ஜனங்களாய் ஆண்டவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். ஹalleluya. அவரை பாடும் பொழுது இருதயத்தில் பரவசம், ஹalleluya, பேரானந்தம், பலன் உண்டாகிறது. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. உங்கள் உள்ளத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண வேண்டும் என்று நிருபத்திலே நாம் பார்க்கிறோம். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். கர்த்தாவே, ஜனங்களுக்குள் உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆமென். பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்று சொல்லி உற்சாகமா இன்னும் பின்னால் இருக்கிறவர்கள் முழுமையாக ஆண்டவரை ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம்.
வானத்திற்கு நேராக நீட்டி ஹalleluya பரிசுத்த ஆவியானவர் ஓ ஹalleluya வெளியிலே சிரித்துக் கொண்டிருந்தாலும் உள்ளத்திலே பல ஆதங்கங்களோடு இந்த காலையிலே வந்திருக்கிற பலரையும் அறிகிற பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். எண்ணிறந்த எதிர்ப்புகளோட அலையலையான துன்பங்களோட வெளியிலே சொல்ல முடியவில்லை. ஏளனங்கள், பரியாசங்கள், நிந்தைகள், என்னை யார் பார்ப்பார் என்று சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அறிகிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹalleluya அவருடைய ஜனங்களை நடத்த வல்லமை உள்ள ஆண்டவர், ஜீவனுள்ள தேவனாயிருக்கிறார். யோசனையில் பெரியவரும் செயல்களில் மகத்துவம் உள்ளவரிடத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஹalleluya அவரால் கூடாதது ஒன்றுமில்லை, அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. வனாந்தரங்களில் வழியை உண்டு பண்ண அவருக்கு தெரியும்.